Preparation of financial statement, not for profit organization, NPO. Profit organization and non-profit organization. Any idea? So, இப்போ ஜென்ரலா ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? கரெக்ட். ஸோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மோட்டிவ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கிறது. பட் என்பிஓ நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஸோ இவங்களோட மோட்டிவ் ப்ராஃபிட் ஏர்னிங்காக இருக்காது. ப்ரொமோட் த சோஷியல் வெல்ஃபேர். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபவுண்டேஷன், ட்ரஸ்ட், ஸ்போர்ட்ஸ் கிளப், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாமே நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா அவங்க கரெக்டாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களா, ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுவீங்க. பட் இவங்களுக்கு தான் ப்ராஃபிட் மோட்டிவே இல்லையே. இவங்களுக்கு எதுக்காக நம்ம அக்கௌண்ட்ஸ் மேக் பண்ணணும்? எனி ஐடியா? கரெக்ட். டொனேஷன். அந்த டொனேஷன் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா? எந்த பர்பஸ்க்காக இவங்க அந்த ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இதெல்லாமே ஓபன் பண்ணாங்களோ அந்த பர்பஸ்க்கு இந்த டொனேஷன் எல்லாமே ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா, இல்ல பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்களா, இதை செக் பண்றதுக்காக தான் என்பிஓ நம்ம பார்க்கணும். இல்லையா? ஆக்சுவலி ஜென்ரல் பப்ளிக்ல இருந்து டொனேஷன் வரும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து சம்டைம்ஸ் கிராண்ட்ஸ், இதெல்லாமே கிராண்ட் சப்சிடரி இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல டோட்டலா நம்ம 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், next one balance sheet. So receipts and payment account. So receipts and payments account நம்ம ஆல்ரெடி கேஷ் புக்ல பார்த்திருக்கோம்ல, அதே கேஸ் தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சிமிலியர் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்ப இந்த ரெண்டு கேஸ்லயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எனி கெஸ்? நம்ம ஆல்ரெடி கேஷ் புக் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே பார்த்தோம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ நேச்சர் ரெண்டுமே நம்ம என்ட்ரி பண்ணுவோம். கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் ரெண்டுமே என்ட்ரி பண்ணுவோம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ரெவன்யூ நேச்சர் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம்.
கிளியரா? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் யூஷுவல் பார்க்கறது. இதுல இருக்க சம் ஸ்பெசிபிக் டேக்ஸ். டொனேஷன் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் என்ன? எனி ஐடியா? இல்ல இது நாட் லைக் யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட். டொனேஷன் ஐடியா இருக்கா? டொனேஷன் எஸ், வாலண்டரியா பே பண்றது. இப்போ ஜென்ரல் பப்ளிக் ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ ஃபவுண்டேஷனுக்கோ டைரக்டா டொனேட் பண்றது. சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது இந்த ஃபவுண்டேஷன், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் இதெல்லாம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் வந்து பே பண்ற அமௌண்ட் தான் சப்ஸ்கிரிப்ஷன். இதுல டொனேஷன் பார்த்தீங்கன்னா வாலண்டரி, மேபி அவங்க பே பண்ணலாம், பே பண்ணாமல போகலாம். பட் மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது மேனேட்டரி. ஓகேங்களா? எவ்ரி இயர் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அவங்க பே பண்ற மாதிரி. கிளியர்? லெகசி. டொனேஷன் என்ன, லெகசி என்ன? ஸோ டொனேஷனுங்கிறது நீங்க ஒரு கேஷ் அமௌண்ட்டை பே பண்றது, இல்ல எதர் செக் மூலியமா பே பண்றது. லெகசிங்கிறது உங்கள்ட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க டொனேட் பண்றது. பில்டிங்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு லேண்டை நீங்க இது பண்ணலாம், இந்த மாதிரி கேஸ். நெக்ஸ்ட் ஒன், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னா எனி ஐடியா? இது வந்து கேபிட்டல் கேஸ்லயும் ட்ரீட் பண்ணுவாங்க, சம் கேசஸ்ல ரெவன்யூ திங்கும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்ங்கிறது ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இன்டூ அந்த மெம்பர் வந்து அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பை வந்து அசோஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கேசஸ். இல்லை அவங்க இயர்லி ரினியூவல் பேசிஸாக இருந்தால் அது வந்து நீங்கள் ரெவன்யூ நேச்சராக டீல் பண்ணுவீங்க. ஒன் டைம் பேமெண்ட் லைஃப் ஃபுல்லாக அவங்க அசஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்தால் அதை கேபிட்டல் நேச்சராக ட்ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், endowment ஆர் டோர்னமெண்ட் ஃபண்ட். டோர்னமெண்ட் ஃபண்ட்னா ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளப், கரெக்ட். இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளப் இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். அந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபண்ட் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஸ்பெசிபிக் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, இதான் டோர்னமெண்ட் ஃபண்ட். ஸோ இது யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம், ஜென்ரல் பப்ளிக்கும் டொனேட் பண்ணலாம், இல்லை அந்த பார்ட்டிசிபெண்ட்டும் டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஃபண்டுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக டோர்னமெண்ட்டுக்காக இவங்க கலெக்ட் பண்ற ஃபண்ட். இப்போ டோர்னமெண்ட்டுக்காக கலெக்ட் பண்றாங்கன்னா அந்த டோர்னமெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணணும். மற்றபடி இப்போ இன்கேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ஏதாவது அவங்களுக்கு சம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுது, இல்லை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் தேவைப்படுதுன்னா அதெல்லாம் இந்த காஸ்ட்ல பை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கா இந்த டோர்னமெண்ட் இந்த டேட்ல கண்டக்ட் பண்றோம், அந்த டோர்னமெண்ட் ஆகிற எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபண்டை யூஸ் பண்ணும்.
Okay. Capital fund. Any idea? Hmm. Yes, correct. So இந்த ஒரு ஃபவுண்டேஷனோ ட்ரஸ்ட்டோ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க இனிஷியலா என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அதான் கேபிட்டல். இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட் இதை நம்ம சாரி ஸ்பெஷல் ஃபண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டொனேஷன் லெகசி. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆர் அட்மிஷன் ஃபீஸ்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னா என்ன, அட்மிஷன் ஃபீஸ்னா எனி ஐடியா? ம். ம். எஸ் கரெக்ட். எஸ் கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இல்லை ஏதாவது புக்ஸ் ரிலேட்டடா ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு அட்மிஷன் ஃபீஸ், ஒரு டிக்கெட்டுக்கு நீங்க ஒரு ஃபீஸ் பே பண்ணுவீங்களா, அந்த காசு தான் அட்மிஷன் ஃபீஸ். ஓகேங்களா? இதுவும் சில கேசஸ்ல கேபிட்டலா ட்ரீட் பண்ணுவாங்க, சில கேசஸ்ல ரெவன்யூவா டீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல சம் ஒர்க்கிங். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பென்சஸா இன்கமா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் இந்த பார்ட் கிளியரா? நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மேக் பண்றது பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப கரண்ட் இயர்ல உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை ஆட் பண்ணுவீங்களா லெஸ் பண்ணுவீங்களா? பே பண்றோம். லெஸ் பண்ணணுமா ஆட் பண்ணுவோம்? கரெக்ட். எக்ஸ்பென்சஸ் எப்படி நம்ம டீல் பண்ணோம் அதே இதுதான். ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதே கான்செப்ட் தான். இந்த கேஸ்லயும் அதே தான். ஆக்சுவலா உங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆக வேண்டியது இருக்கு, பட் ரிசீவ் ஆகல. இன்கேஸ் ஒரு மெம்பர் வந்து 10 மந்த்ஸ் பே பண்ணிருக்கலாம், 2 மந்த்ஸ் பே பண்ணாம விட்டுருக்கலாம். அப்ப ஃபியூச்சர்ல அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆக வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதை கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஆட் பண்ணி. இதுவே ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர்ல ரிசீவ் ஆயிருந்தா, கரெக்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்ல அதில் ப்ரீவியஸ் இயர்ல நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க, பட் கரண்ட் இயர்ல உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, அதனால அதை லெஸ் பண்றீங்க. கரண்ட் இயர் அட்வான்ஸ் ஆட் பண்ணுவீங்களா லெஸ் பண்ணுவீங்களா? சேம் இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, 3 மந்த்ஸ் அட்வான்ஸ் பே பண்ணிருப்பாங்க. லெஸ் ப்ரீபே. நெக்ஸ்ட் இயர் அமௌண்ட்டை கரண்ட் இயர்ல பே பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கரண்ட் இயர் அட்வான்ஸ் லெஸ் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கரெக்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ் ஆட் பண்ணும். ஓகேங்களா? லாஸ்ட் இயர்ல அது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட அட்வான்ஸ்னு சொல்லிட்டு லெஸ் பண்ணிருப்பீங்க, கரண்ட் இயர்ல அதை ஆட் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன்
எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஷீட்ல அசட்ஸ்ல வருமா லைபிலிட்டிஸ்ல வருமா? ம், ம், கரெக்ட். கரெக்ட். அட்வான்ஸ் எக்ஸ்பென்சஸ் கரெக்ட். ப்ரீபெய்ட் அசட் இது எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. கிளியரா? இப்போ இதுவே இன்கம் அவுட்ஸ்டாண்டிங் அசட்ஸ்ல வருமா லைபிலிட்டிஸ்ல வருமா? கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் இன்னும் ரிசீவ் ஆகல. இன்கம் அட்வான்ஸ் கரெக்ட். இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே கேஸ். இந்த பிளாக் கிளியரா? ஓகே, இது மட்டும் நோட் பண்ணிக்கோ. இந்த கேஸ்ல ரெக்ரூட்மெண்ட் பாருங்க, ப்ரிப்பேர் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட். ஸோ டைரக்டா லெட்ஜர் அக்கௌண்ட் மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட் மட்டும் மென்ஷன் பண்ணலாம், லெட்ஜர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணும். சாரி. On 31st March 2021, club had subscription in arrears 28,000 and in advance 4,000. During the year ended 31st March 2022, the club received subscription 2,08,000, of which 12,500 was related to 2022-23. On 31st March 2022, there was 5 members who had not paid subscription 2021-22 at 1,600 per person. Prepare the subscription account. Okay. First of all, இதுல current year, previous year first identify பண்ணலாம். So prepare subscription account for the year 2021-22. So for current year 2021-22. For the previous year 2020-21. Clear? In this part clear? Yes, sir. Okay. So the subscription format, subscription received plus current year outstanding, add previous year outstanding less. Current year advance less. Previous year advance add. So the information. On 31st March 2021. In this part, this is current year or previous year? Previous year. 31st March 2021. 21. Okay. Club had subscription in arrears of 28,000 and in advance 4,000. So previous year outstanding, previous year advance. So in this case, Previous year outstanding. 31st March 2021. Yes. 28,000 minus. Yes. During the year ended 31st March 2022, the club received subscription 2,08,000. So current yearல உங்களுக்கு ரிசீவ் ஆனது yes, which 12,500 related to the 2022-23. So next financial year amount current yearல ரிசீவ் ஆயிருக்கு advance, current year advance. ஆட் பண்ணுவீங்களா லெஸ் பண்ணுவீங்களா?
On 31st March 2022, 5 members not paid the subscription amount. So current year outstandingல 5 members வந்து பே பண்ணல. ஸோ per member பார்த்தீங்கன்னா 1600 பே பண்ணணும். ஸோ 5 into 1600 so the total 2,08,000 plus 8,000 plus 4,000 minus 28 minus 12,005. Yes. In the block clear. இப்ப இதுல நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அவுட்ஸ்டாண்டிங் அசெட்ஸா லைபிலிட்டியா? Income outstanding asset. ஓகே. அசெட்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடுல வந்து கிரெடிட் சைடுல வரும். Asset order debit side. கரெக்ட். To balance brought down, opening balance இது outstanding ரிலேட்டட் and closing balance credit side by balance carried on. Outstanding related. Advance. Income advance assets or liability. Yes. Liability at the opening balance credit side. Closing balance debit side. இது வரைக்கும் clear? 1,79,500 நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல டெபிட்ல வருமா கிரெடிட்ல வரும் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்? Subscription expenses or income? Yes. So income and expenditure similar for profit and loss. Debit side la expenses எல்லாமே என்ட்ரி பண்ணனும், credit side la income எல்லாமே என்ட்ரி பண்ணனும். இப்போ income and expenditure ல credit ல by subscription சொல்லிட்டு என்ட்ரி பண்ணுவீங்க. வேற இப்போ ledger account வரப்போ subscription debit ல இருக்கா credit ல இருக்கா? Yes. அப்ப credit ல expenditure debit. ஆக்சுவலி புக்ல இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபிகரா கண்டுபிடிச்சிருக்காங்க, பட் கான்செப்ட் இப்படிதான் உங்களுக்கு வரும். சேம் சப்ஸ்கிரிப்ஷன் 2,08,000 ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல ரெசிப்ட்ஸ்ல வருமா பேமெண்ட்ல வருமா? சப்ஸ்கிரிப்ஷன் 2,08,000 ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரெசிப்ட்ஸ்ல என்ட்ரி பண்ணுவீங்களா பேமெண்ட்ல என்ட்ரி பண்ணுவீங்களா? கேஷ் புக் கரெக்ட். ஸோ ரெசிப்ட்னா டெபிட் சைட் டு சப்ஸ்கிரிப்ஷன். இந்த பார்ட் கிளியர்?
சப்ஸ்கிரிப்ஷன் டெபிட்ல இருக்கு. ஸோ அப்போ டெபிட்ல எஸ் எஸ் ஓகே. புக்ல எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னா இந்த 2,08,000 இன்கமா ட்ரீட் பண்ணிருக்காங்க. அப்ப கிரெடிட்ல பை ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் என்ட்ரி பண்ணிருக்காங்க. பேலன்சிங்கா இருக்கிறத நீங்க ப்ராஃபிட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எடுத்துட்டு போயிடுவீங்க. இதை பேலன்சிங் ஃபிகர்ல நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகே. ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் உங்களுக்கு இன்கம், ஐ மீன் நீங்க 2,08,000 இன்கமா, இன்கம் டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா? எஸ். அப்ப கிரெடிட்ல இந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கிளியரா? ஓகே. இப்ப மொத்த அமௌண்ட் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். டு பேலன்ஸ் brought down. அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் 28. இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். ப்ரீவியஸ் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ், கரண்ட் இயர் க்ளோசிங். ஓகேங்களா? 28,000, 8,000. ஓகே. அட்வான்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 4,000. This one. Opening balance, closing balance 12,500. இது வரைக்கும் கிளியரா? ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் டோட்டலாக உங்களுக்கு ரிசீவ் ஆனது 2,08,000. ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் 2,20,000. So the difference amount இந்த அமௌண்ட்டை தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கிளியரா? ஆக்சுவலி டைரக்டா லெட்ஜர் போடுறப்போ கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸ்டேட்மெண்ட் போட்டு நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? Illustration 14. The City Sports Club of Surat had received in 2022-23. Okay. So the requirement, show a statement showing the amount of subscription that would appear in the income and expenditure account of the club for the year ended 31/3/2023. Okay. So the current year 2022-23. Previous year 2021-22. Clear? Subscription இதில் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணுவீங்க. ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் லெஸ், and current year advance less, previous year advance add. The City Sports Club Limited, Surat had received in 2022-23 50,000 to wear subscription. So current year உங்களுக்கு receive ஆன amount 50,000. Subscription for 2021-22 unpaid on 1/4/2022 were 5,000. Okay. 2021-22 unpaid on 1/4/2022. Okay. ஆட் பண்ணுவீங்களா லெஸ் பண்ணுவீங்களா?
First of all, is outstanding in advance. Correct. Current year advance, previous year advance. Correct. Subscription paid in advance 31/3/2022 were 1,250 and 31/3/2023 1,000. So 31/3/2022, yes, like current year or previous year. Correct. 1,250 and previous year is right. 31/3/2022. கரண்ட் இயர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதே 1/4/2022 தான். ஓகேங்களா? பட் 31/3/2022னா இந்த பார்ட் ப்ரீவியஸ் இயர், இந்த பார்ட் கரண்ட் இயர். கிளியர்? எஸ். ஸோ அப்போ கரண்ட் இயர் அட்வான்ஸ் 1000 லெஸ் பண்றீங்க. ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ் 1,250 ஆகும். Subscription for 2022-23 paid on 31/3/2023. Sorry, unpaid on 31/3/2023. That's 2002. Current year or previous year? 2022. Yes. So the total amount. Clear?